ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில் 32வது தலம் திருமணிமடக் கோயில். அருள்மிகு நாராயணப் பெருமாள் திருக்கோயில். திருநாங்கூர் 11 திருப்பதிகளில் இதுதான் தலைமையிடம். தென்னகத்தின் பத்ரிநாத். நிறைய பேருக்கு வடநாட்டில் உள்ள பத்ரிநாத் செல்ல வேண்டும் என்பது வாழ்நாள் ஆசை. ஆனால் அங்கிருக்கும் கடுமையான குளிரையும் பனியையும் எல்லாராலும் தாங்க முடியாது. இதற்காகவே பெருமாள் அதே நாராயண் ரூபத்தில் இங்கே வந்து அமர்ந்தார். பத்ரிநாத் போக முடியாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா அதே 100% பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கோயிலுக்கு ஏன் மணிமாடம் என்று பெயர் வந்தது தெரியுமா? அந்த காலத்தில் இந்த கோயிலின் மாடங்களில் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்தனவாம். இரவு நேரத்தில் விளக்கே ஏற்ற தேவையில்லை. அந்த மணிகளில் இருந்து வரும் ஒளியிலேயே கோயில் பிரகாசமாக இருக்குமாம். திருநாங்கூர் தலைமை. ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் நடக்கும் 11 கருட சேவை உலக புகழ் பெற்றது. அந்த 11 திவ்ய தேச பெருமாள்களும் தங்கள் கருட வாகனத்தில் கிளம்பி கடைசியாக வந்து சேரும் இடம் இந்த மணிமாட கோயில்தான். இங்கேதான் திருமங்கை ஆழ்வார் அந்த 11 பெருமாள்களையும் ஒன்றாக நிறுத்தி மங்களாசாசனம் செய்வார். நந்தா விளக்கு வழிகாட்டும் ஒளி. திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தை பாடும்போது நந்தா விளக்கே என்று பெருமாளை அழைக்கிறார். அதாவது அணையாத விளக்கு என்று பொருள். நம் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் அந்த நாராயணன் ஒரு நந்தா விளக்காக இருந்து நமக்கு நல்வழி காட்டுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்த பகுதியில 33வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.